எருசலேம் பாழாய் கிடக்கிறதை பார்க்கிறீர்களே, அது வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு 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 பாரம் வந்துச்சு, நெகேமியாவுக்கு ஒரு பாரம் வந்துச்சு. என்ன பாரம் வந்துச்சு? எருசலேம் பாழாய் போய் கிடக்கு. ஒரு நாட்கள் தேவனை கூடி ஆராதித்த இடம், தேவனை மகிமைப்படுத்தின இடம், ஆர்ப்பரிப்பு சத்தத்தோட கர்த்தரை துதித்தோ, நமக்குள்ளாக தேவனை துதிக்கும் போது ஆவியான வெளிப்பட்ட பல பாஷைகளை பேசினோம், கர்த்தருடைய தரிசனங்களை பார்த்தோ, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அறிவித்தோ. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனத்துடைய வாழ்க்கை பாழாய் போய் கிடக்கு. பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கிற, பேருக்கு ஆவிக்குரியவங்களா இருக்கு, அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு பாரம் இருக்கணும். அலங்கத்தை குறித்து கேள்விப்பட்ட நெகேமியாவுக்கு ஒரு பாரம் வந்துச்சு. பாரம் வந்ததோட அவனுடைய முகத்தில் சந்தோஷம் அவனுக்கு மாறி போயிடுச்சு. அவன் ஆகாரம் புசிக்க மறந்து போனான். தேவனுக்கு உபவாசம் இருப்பதற்காக ஆகாரத்தை வெறுத்து விட்டான். 3 நாள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கான். என்ன பாரம் இருந்துச்சு? எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு, பாழாய் கிடக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் போய் கிடக்கு. இதை குறித்து ஒருத்தருக்கு கவலை கிடையாது. உங்க ஜீவியம் எப்படி இருக்குன்னு நீங்க உயிர் பாருங்க. ஆண்டவர் சொன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்ன வெளி வேஷத்துக்கு தான் நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கிறோம். வெளி வேஷத்தை நீர்ப்பாய்ச்சலன் தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல உள்ளுக்குள்ள உன் இருதயம் பாழாய் போய் கிடக்குமே. ஆனால் இன்றைக்கு உங்க ஜீவியத்தை நீங்க கட்டணும். இன்னைக்கு உங்க ஜீவியத்தை நீங்க கட்டி எழுப்பணும். நீங்க கட்டி எழுப்பினாதான் மறுபடி கர்த்தர் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட முடியும். அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுது உன்னதத்தின் தேவ ஆவி ஊற்றப்படுதோ அப்பொழுது எல்லாம் செழிப்பாய் மாற்றப்படும், வனாந்திர வயல்வெளியாய் மாறும். அது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்க பெரிய பாக்கியம். அல்லேலூயா. பாரம் வரட்டு. உங்க ஜீவியத்தை நீங்க உய்து பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆவிக்குரிய ஜீவிய ஆரம்ப நாட்கள்ல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.